ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது நான் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறேன், ஏன் என் சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி குறைவானவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்காவது யோசித்துருக்கிறீங்களா? உங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 6:26 இப்படி சொல்லுகிறது: ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல விதங்களில் நாம் குறைவானவர்களாய் நினைத்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது நம்ம விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பறவைகள், எத்தனையோ உயிரினங்கள் ஆண்டவர் படைச்சிருந்தா கூட மனித சமுதாயத்தை ஆண்டவர் விசேஷமாக பார்க்குறாரு. அதுலேயும் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களை இன்னும் அதிகம் விசேஷமாக பார்க்குறார். நாம் ஏன் விசேஷமானவர்கள்? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் அழகாக இல்லை, நான் குறைவாக இருக்கிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாகத்தான் பார்க்குறார். அதனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவையே உங்களுக்காக மரிக்கும்படி அனுப்பினார். ஒரு காரியத்துக்காக நாம் ஒன்றை தியாகம் செய்கிறோம் என்றால் நாம் மற்ற காரியத்தை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதிகமான பணத்தை கொடுத்து ஒரு முத்தை நீங்கள் வாங்குவீர்களானால் அந்த முத்தை தான் நீங்கள் அதிகமாக மதிக்கிறீர்கள் என்றும் அர்த்தம். அதே போல தான் ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை கொடுக்கும்போது அவர் உங்களை எவ்வளவு விலையேற பெற்றவராய் பார்த்திருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும். அதனால தான் நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு நான் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறேன் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போவோமானால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து மரித்தார். அதனால் உங்கள் வாழ்க்கை வருகிற நாட்களில் ஒரு மாற்றத்தை காண வேண்டுமானால் இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்ல, அவைகள் அறுக்கிறதில்ல, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அதாவது நமது தகப்பன் இந்த உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிய அனைத்தையும் கொடுக்கிறார் என்றால் உங்கள் தேவைகளை சந்திப்பது அது எத்தனை நிச்சயம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மற்றவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு தெய்வமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த உடனே முதலாவது தேவனை பார்த்து பரமபிதா என்று அழைத்தார். நம்மளுக்கு எத்தனை விசேஷமானவர்கள் பாருங்கள். அவரை பார்த்து அப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு கடன்காரனாக, அனாதையாக, ஒரு தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு பெரிய ஆடி காரில் ஒருத்தர் வந்து இறங்குறார். அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிள்ளை இல்லை, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியுமா என்று உன்னை பார்த்து கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யவானாக பார்க்கப்படுவீர்களா அல்லது ஒரு ஏழையாக, கடன்காரனாக பார்க்கப்படுவீர்களா? என்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து அவருடைய குடும்பத்துக்குள் வருகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய எல்லா மேன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். இதை என்றைக்கும் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய ராஜாவாக இருக்கிறார், அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தில் அவர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் விசேஷமானவர்கள். ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.